Hallelujah. Prayerless church is a weak church. ஒரு சபை ஜெபம் இல்லாமல் இருக்குமானால் அது பலவீனம் அடைந்த ஒரு சபை. Prayerless pastor is a weak pastor. ஒரு ஜெபம் இல்லாத ஒரு போதகர் அவன் பலன் இல்லாத ஒரு போதகனாய் இருப்பான். Prayerless leader is a weak leader. ஜெபம் இல்லாத ஒரு தலைவன் ஒரு பலவீனனான ஒரு போதகன் தலைவனாய் இருப்பான். You have the anointing in you, all right. உங்களுக்குள்ளாய் அபிஷேகம் ஏற்கனவே இருக்கிறது. But if you don't speak God's word, நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேசாவிட்டால், if you don't speak like the way God speaks, நீங்கள் தேவன் பேசுகிற விதமாய் நீங்கள் பேசாமல் இருக்கும் பொழுது, and you are not prayerful, நீங்கள் ஜெபம் இல்லாமல் இருக்கும் பொழுது, the anointing will just be there. உங்களுடைய அபிஷேகம் அப்படியே உங்களுக்குள்ள அப்படியே தங்கிவிடும். But it will not work. அது ஒருபோதும் அது வெளிப்படுத்த மாட்டாது. Now if we have generator, நாம் ஒருவேளை நம்மட்ட இங்க ஜெனரேட்டர் இருக்குன்னு சொன்னா, and the light goes off, ஒருவேளை திடீர்னு லைட் எல்லாம் போயிருச்சு, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி போயிருச்சு, மின்சாரம் போயிருச்சு, we don't know how to operate the generator, அந்த ஜெனரேட்டரை எப்படி நம்ம பயன்படுத்தணும்னு நமக்கு தெரியலன்னு வெச்சுக்கோங்க, we still have the plant generator, நாம் இன்னும் நமக்கு அந்த ஜெனரேட்டர் நம்மகிட்ட இருக்குது, but darkness will be all over. ஆனா இன்னும் நம்மகிட்ட என்னென்ன இருள் தங்கி கொண்டிருக்கும். That doesn't mean we don't have generator, we have it. அப்படியானால் நம்மகிட்ட ஜெனரேட்டர் இல்லன்னு சொல்லல, but we don't know how to operate the generator. நம்மகிட்ட ஜெனரேட்டர் இருக்குது, அது எப்படி செயல்படுத்தணும்னு நமக்கு தெரியல. You have the anointing in you, உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்குது, all the anointing in you, உங்களுக்குள்ள பரிபூரண அபிஷேகம் இருக்குது, but you see problems all over. நீங்க You see problems all over எல்லா பக்கமா நீங்க பிரச்சனையை பார்க்கிறீர்கள். because you don't understand the anointing and you don't know how to use it. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை புரிந்து கொள்ளல, அந்த அபிஷேகத்தை எப்படி பயன்படுத்தணும்னு உங்களுக்கு தெரியல. Prayer, ஜெபம், prayer, ஜெபம், prayer, ஜெபம், prayer. ஜெபம். I'm not talking about 20-minute prayer. நான் 20 நிமிஷம் ஜெபத்தை பேசல. I'm talking about where a pastor, a church leader, you have programmed yourself and you know at least once in a week you have a special time with God, about 5 hours on your knee. Study Paul Young Cho or David Young Cho. This man prays actually 5 to 7 hours every day, and the church leaders and pastors pray 3 to 5 hours every day. பாருங்க, உண்மையாகவே ஒரு தேவ மனிதன் ஒரு நாளைக்கு 5 அல்லது 6 மணி நேரம் தன்னுடைய முழங்காலிலே நின்று தேவனை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அப்படி அவன் ஜெபிக்கிறவனாய் இருந்தால் அவன் சபை பிள்ளைகளும் சபை மக்களும் எல்லாரும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவார்கள். There are pastors who don't pray and they think God will not force himself on you. He has given you everything. If you are not using it, he will look at you and pick another person who understands it and use him. அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக போதல் தெரியும், அவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். அவர்கள் ஜெபிக்காதனால தேவனுக்காய் பயன்பட மாட்டார்கள். தேவன் பயன்படாத ஒரு மனிதனை பார்த்தவுடனே அப்படியே அவனை வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். அவனை தள்ளிவிட்டு தேவன் இன்னொரு ஜெபிக்கிற ஒரு மனிதனை தெரிந்து கொள்வார். Some people, when there are some pastors when they are praying, Father, thank you. Thank you, Father. Thank you, Father. Father, bless you. Father, you are wonderful. Father. பாருங்க, நான் அவரை மாதிரி நடிச்சு காட்டணும்னு அவசியமே இல்லை. நமக்கெல்லாம் நல்லாவே தெரியும். முழங்கால் படிட்டோம்னா அப்படியே தூக்கம் எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியாது. You are not praying. அப்படின்னா நீங்க ஜெபிக்கிறதெல்லாம் you are playing. நீங்க விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். ஜெபிக்கல, விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். You are not praying PR, you are playing PL. நீங்க ஜெபிக்காமல் நீங்கள் என்ன செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறீர்கள். Oh Father, and he said let's pray. Then that's it. Father, we thank you. Father, we bless you. ஒரு சில என்ன செய்வாங்க, அப்படியே உட்கார்ந்து ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம் அப்படியே சோத்திரம் போடுவாங்க பாருங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. எங்க ஊர்ல எல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்லுவாங்க, ஆத்திரம் சோத்திரம் ஆமைன்னு சொல்லிடுவாங்க. அந்த மாதிரி தான். Oh Father, we bless you. Father, we thank மறுபடியும் அடிச்சாங்க, அப்படியே தூங்கி எழுந்து அப்புறம் மறுபடியும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்பாங்க. The anointing of God does not work that way. தேவனுடைய அபிஷேகம் அப்பேற்பட்ட அபிஷேகம் அல்ல. James, who was among the 3 powerful followers of Jesus, was killed because the church didn't pray. But when they saw that the same person has arrested John, they went to pray in Acts chapter 12, and John was supernaturally delivered. They learned from their mistake that if they had prayed, James would have been delivered. And so when they caught John, they had to pray, and when they prayed, John was delivered.
பாருங்க அருமையான தேவ பிள்ளைகளை, யோபு சிறைச்சாலையிலே அவன் பிடிக்கப்பட்ட உடனே தேவ ஜனங்கள் ஜெபிக்க மறந்ததினாலே அவன் சிறைக்குள்ளாய் அடைக்கப்பட்டு அவன் சிறை சேதம் பண்ணப்பட்டான். ஆனால் இன்றைக்கு யோவான் சிறையில் அடைக்கப்பட்டானோ இந்த ஜனங்கள் புரிந்து கொண்டார்கள், நாங்கள் ஜெபிக்காதனாலதான் யோபு மரித்து விட்டான் என்று சொல்லி புரிந்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்த உடனே சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யோவான் வெளியில புறப்பட்டு வந்தான். Praise the Lord. 1 Samuel chapter 12, 23. And then I'll stop. 12:23. Listen. கவனிங்க. Prayerlessness is sin. ஜெபம் செய்யாமல் இருப்பது ஒரு பாவம். If you don't pray, you are sinning. நீங்கள் ஜெபிக்காவிட்டால் நீங்கள் பாவிகள். I will show you that. 1 Samuel 12, 23. 1 சாமுவேல் 12:22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் 23 please. 1 Samuel 12. நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். Amen. You see? பாருங்க, கவனிச்சீங்களா? Someone says, யாரோ சொல்லுகிறான், but as for me, எனக்காக, he said, God forbid that I will sin against God in season to pray for you. நான் ஜெபிக்க மறப்பேனானால் அல்லது ஜெபிப்பதற்கு நான் சோம்பல் படுவேனானால் நான் பாவியாய் இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. Praise the Lord. You have the totality of the anointing of God in you. தேவன் உங்களுக்குள்ளாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முழுமையான அபிஷேகம் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. You need to manifest it. நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். To make ministry and life very easy for you. எல்லா ஊழியத்திலும் எல்லா மனிதரிடத்திலும் நீங்கள் அதை வெளிப்படுத்த வேண்டும். And it happened by the way you talk. நீங்க எப்படி பேசுறீங்களோ அது நடக்கும். Don't speak negative words. தயவு செய்து நெகட்டிவான வார்த்தைகளை பேசாதீங்க. You will get what you say. நீங்க என்ன சொல்றீங்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். And finally it happened by praying. கடைசியாக நீங்கள் ஜெபிக்கிறதுனால உங்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். Jesus prayed. இயேசு ஜெபம் செய்தார். Because he was a man. என்று சொன்னால் அவர் மனிதனாய் இருந்ததனால. You have to pray. நீங்கள் ஜெபிக்க வேண்டும். Because you are a man. காரணம் என்ன? நீங்கள் மனிதராய் To become a supernatural being. நீங்கள் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மனிதனாய் மாற வேண்டுமானால் by the anointing of the Holy Ghost. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினாலே you should be a praying man and woman of God. நீங்கள் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் இருக்க வேண்டும். Let's rise to our feet. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Open your mouth right and begin to thank God. நாம் யாவரும் வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? Just begin to thank him. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாய் திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோமா? Just begin to thank நன்றி him. நன்றி நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காக Begin நன்றி. to thank him. நாம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? Begin to thank him. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். Begin to thank him. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நன்றி 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 ஆண்டவரே. Let's open our mouth. நன்றி சொல்லுவோம். And now finally, கடைசியாக bring your ministries before God. உங்களுடைய ஊழியங்களை தேவனுக்கு முன்பாய் கொண்டு வாருங்கள். And your life before God. உங்களுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாய் கொண்டு வாருங்கள். That God, அந்த ஆண்டவர் from today, இந்த நாள் as the man of God has stepped in this country, this place, இந்த இடத்திலே தேவ மனிதன் இந்த இடத்துல கால்களை வைத்திருக்கிறபடியால், with this anointing and this message, அவருடைய அபிஷேகத்தினாலே அவருடைய செய்தியினாலே let me see கால் a வைத்திருக்கிறார். change in my life and my ministry. என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாறுதலை, ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயத்தை காணும்படி கர்த்தர் கிரியை செய்யும் என்று சொல்லி கேட்போமா? Begin to pray right now. எல்லாரும் ஜெபம் செய்வோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே உம்முடைய மகன் கால்களை வைத்திருக்கிறதுனாலே இந்த நாள் தொடங்கி என்னுடைய ஊழியத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய மேன்மை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை காணும்படி கர்த்தர் எனக்கு கிரியை செய்யும். நன்றி ஜீசஸ். And now listen. கேளுங்க. By God's grace, next time when I come, we'll do impartation service. Next time when I come, we do impartation service. நாம் அடுத்த முறை நான் வரும்போது உங்களை தனித்தனியாக ஜெபிக்கிறோம். But I want to establish what we call general prophetic word over you right now. இப்பொழுது எல்லா ஜனங்களுக்கும் தேவன் கொடுக்கிறதான தீர்க்கதரிசனமான வார்த்தை என்னவென்றால், Let's lift our hands up எல்லாரும் கரங்களை உயர்த்துவோம். and say this after me. எல்லாரும் என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? Say, Father, பிதாவே, let the anointing of the Holy Ghost பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் rest upon my life என்னுடைய வாழ்க்கையிலே தங்கி இருக்கட்டும்.
rest upon my ministry. என்னுடைய ஊழியங்களிலே தங்கி இருக்கட்டும்.